அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/4/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் துர்க்கை அம்பிகையின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கவும் ஐஸ்வர்யம் கிடைக்கவும் துர்க்கை அம்பாளின் அருள் கிடைக்கட்டும். நாளை ஸ்ரீராம நவமி நாள். ராமபிரானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் நாள். இன்று மாலை 5:46 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று காலை 7:13 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 5:15 முதல் 6 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே சிந்தனையை வளர்க்கக்கூடாது. இன்று அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக மாரியம்மன் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, பொறுத்திருந்து பொறுமையாக காத்திருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களிலே தடை தாமதங்கள் வரும், இருந்தாலும் அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன், அதாவது பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவர்களுக்கு சொந்தமாக கிளினிக் வைக்க வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசாபுத்தி கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கடக ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று காலை நேரத்திலே வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால், பிள்ளைகளால், பெற்றோர் நன்மை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக CA, ICWA, CFA படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று IT துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் அகலும். இன்று வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு தாய்வழி உறவுகளால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு உணவு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. கடகராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள். நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே இருந்த ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று பெரியவர்கள், முதியவர்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. கன்னிராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனம் தேவை. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று எஃப்எம்சிஜி, ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்வோருக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீடியா மற்றும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. துளாராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம்.
மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்யும் மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. விரய செலவுகள் காத்திருக்கின்றன. இன்றைய மாலை நேரத்தின் பின்னர் காவல்துறையினர், இராணுவத்தினர் போன்றவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கவும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும், தடைகள் விலகும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பரம்பரை மற்றும் மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழி உறவுகளாலும் சில நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் குறையும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டில் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசாபுத்தி போன்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு வருகின்ற சுப முகூர்த்தங்களிலே புக்கிங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் விரும்பிய கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கும்பராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள். ஹவுசிங் லோன் வாங்கியவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கடனுக்காக கடன் வாங்குவதில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும். வீட்டிலே இருந்த சில பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும். வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு நல்ல கௌரவம், மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, மளிகை கடை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள், தடைகள் விலகும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக விநாயகர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மீனராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். காதலர்களுக்கிடையும் சில மனக்கசப்புகள் வருகின்ற வாய்ப்புள்ள நாளாக உள்ளது, கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகளிடமிருந்து சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்கவும். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். அதே போல் வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்கள், கிரீன் கார்டு அப்ளை செய்தவர்கள், விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது.
பாஸ்போர்ட் மற்றும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகளுக்கு பங்குதாரர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஐயப்பன் தர்மசாஸ்தா அரியரபுத்திர சுவாமியின் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற நாளாகவும் வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல காலபைரவ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.